கோவை மதுரை மெட்ரோ ரயில் சேவை கோரிக்கையை நிராகரித்தது ஒன்றிய அரசு. உகந்த பேருந்து போக்குவரத்து திட்டத்தை ஆராய தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தல். கோவை மதுரைக்கு ஒன்றிய அரசு அநீதி இழைப்பதாக மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் கண்டனம். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் சென்னை, தாம்பரம், பூந்தமல்லி உள்ளிட்ட இடங்களில் கனமழை. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரியிலும் பலத்த மழை பெய்தது. வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக கணிப்பு. நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறை சங்கத்தினர் போராட்டம். கூடுதல் கால அவகாசம் வழங்கும் வரை பணி புறக்கணிப்பு தொடரும் என அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் குளறுபடிகள் தொடர்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வாக்குகள் பறிபோகும் அபாயம் உள்ளதாக அரசியல் தலைவர்கள் கண்டனம். பீகார் வாக்காளர் பட்டியலை தமிழ்நாட்டில் ஆவணமாக சேர்ப்பது அறிவுக்கு புறம்பானது. வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்திற்கு திமுக எதிரானது அல்ல என்றும் என்ஆர் இளங்கோ பேட்டி. பீகார் வெற்றிக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேட்டி. எஸ்ஐஆர் பணிகளை வாக்குச்சாவடி அலுவலர்கள் புறக்கணிப்பதற்கும் ஆதரவு. சென்னையில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் உதவி மையங்கள் அமைப்பு. படிவங்களை பூர்த்தி செய்வதில் சிக்கல்கள் நீடிப்பதால் நடவடிக்கை. கேரளா முழுவதும் பிஎல்ஓக்கள் 2வது நாளாக பணிப்புறக்கணிப்பு போராட்டம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 91,200 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 6 ரூபாய் 5 காசுகளாக நிர்ணயம். 55 ஆண்டு கால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் புதிய உச்சம். பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பணி புறக்கணிப்பு போராட்டம். மாநிலம் முழுவதும் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் முடங்கியதால் பயனர்கள் அதிருப்தி. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் வல்லுநர்கள் தீவிரம். சிபிஐ அமைப்பை அரசியலுக்காக பயன்படுத்துவது ஏன் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. ஏற்கனவே பலமுறை எச்சரித்து விட்டதாகவும் தலைமை நீதிபதி கண்டனம். வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்தது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சில மாவட்டங்களில் கனமழைக்கான அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார கிராமங்களில் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்தது. குறிப்பாக சந்தைப்பேட்டை, அரியூர், மணலூர்
உளுந்தூர்பேட்டை, கீரனூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மானாவாரி பயிர் செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர், தேவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்த பின் மாணவர்கள் மழையில் நனைந்தவாறே வீடு திரும்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பகல் நேரத்தில் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக நாகர்கோவில், கோட்டார், இடலாக்குடி, தக்கலை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்தது. புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் 2வது நாளாக மழை தொடர்ந்ததால் குளிர்ச்சியான வானிலை நிலவியது. சென்னையில் அடையாறு, தரமணி, வேளச்சேரி, தியாகராயர் நகர், வடபழனி, நுங்கம்பாக்கம், பெரம்பூர், ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. சென்னை மாநகர் முழுவதும் சில்லென்ற சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்தி விரைந்து ஆணை வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக விவசாயிகளின் முக்கிய தேவைகள் தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை பருவத்தில் மிக அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை 2025-26க்கான அரிசி கொள்முதல் இலக்காக 16 லட்சம் மெட்ரிக் டன்னாக நிர்ணயித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இலக்கை குறுவை பருவத்தின் கடைசியில் கொள்முதல் செய்யப்படும் மொத்த நெல் அளவுக்கேற்ப உயர்த்தி திருத்தம் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17-22% நிர்ணயிக்குமாறு தமிழ்நாடு அரசு கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு கோரிக்கை விடுத்ததை அவர் நினைவூட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் 3 குழுக்கள் களப்பயணம் மேற்கொண்டு நெல் மாதிரிகளை சேகரித்த போதும் தளர்வு தொடர்பான உத்தரவு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குறுவை பருவ கொள்முதல் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் ஈரப்பத தளர்வு உத்தரவை விரைவாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்கி தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள ஆய்வகங்களில் சோதனை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். வைகோ மற்றும் அவரது மகன் துரை வைகோவுக்கு 250 கோடி ரூபாய்க்கு சொத்து இருப்பதாக மல்லை சத்யா கூறியதற்கு வைகோ மறுப்பு தெரிவித்துள்ளார். ஜென்ம எதிரிகள் கூட தன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறியது இல்லை என தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக இருவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். அந்த கம்பெனியை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க. இப்பொழுது கூட அதுலேருந்து வருகின்ற வருமானங்கள்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள், 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானாலும் ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு. ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்கள், சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்குது. யாரும் அழைக்கலை, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாது என்பதற்காக. எனவே
அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. பத்திரிகையாளர் சங்கத்தில் போய் 250 கோடி ரூபா 1500 கோடி ரூபா வைகோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னால், நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவன். 10 கல் தொலைவிலிருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு 3 அடுக்கு மாளிகையை என் பாட்டனார் கட்டி வைத்து ஏராளமான நிலபுலன்கள் நஞ்சை புஞ்சை தோட்டங்கள் இருந்து சங்கரங்கோயிலே கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசலில் ஒரு தெருவிலிருந்து மறு தெருவுக்குள்ள உரிய பெரிய வீடு, சங்கரங்கோயிலில் 1.5 ஏக்கர் பூமி, கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லாம் வித்துட்டேன். அரசியலுக்கு வந்து அந்த வீடு, அந்த நிலபுலன் சொத்துக்கள் நிறைய இழந்திருக்கிறேன். பொது வாழ்வில் இழந்தது அதிகம் சொத்துக்கள், அதை நான் இழப்புன்னு நினைக்கல. சரின்னு நேர்மையாக இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக, என் ஜென்ம எதிரிகள் கூட என் நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது. ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழிதூற்றுவதன் மூலம், இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது. மக்கள் மன்றத்தில் வைகோ என்றால் நேர்மையின் நெருப்பு. அவன் சிகரெட் விற்கிறான்னு சொன்னான், அது எப்போ அந்த லைசன்ஸை தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டான். அதிலிருந்து வருமானம் இப்பயும் வருதுன்னு எதை வச்சு கண்டுபிடித்தாரு? வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்று எதுவும் சொல்லலாம். பணிச்சுமை காரணமாக தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறை சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் கால அவகாசம் வழங்கும் வரை காலவரையற்ற பணி புறக்கணிப்பு தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு கடுமையான பணிச்சுமைகளை கொடுப்பதுடன் போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. இதற்கு தீர்வு கிடைக்கும் வரை எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்க வருவாய் அலுவலர் சங்கம் அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பிரதான கோரிக்கை இதற்கான அவகாசத்தை நீட்டித்து வழங்க வேண்டும். 30 நாட்கள் இந்த பணிகளை முடிக்க முடியாது. ஏனென்றால் தமிழகத்தில் 6.4 கோடி வாக்காளர் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர்களை 100% முழுமையாக கள விசாரணை செய்து சரிபார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதனை 30 நாட்களில் முடிப்பது என்பது நடக்காத காரியம். எனவே கூடுதலான அவகாசம் வழங்க வேண்டும். அதே போல் இதற்கான பயிற்சிகள் போதுமானதாக வழங்கப்படவில்லை என்பதுதான் நம்மளுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. பிஎல்ஓக்கு பயிற்சி கொடுக்கவில்லை, கண்காணிப்பாளருக்கு பயிற்சி கொடுக்கவில்லை. புதுக்கோட்டையில் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மோசமான இணைய இணைப்பு மற்றும் காலாவதியான மொபைல் சாதனங்கள் போன்ற சிக்கல்களை எதிர்கொள்வதாக புகார் தெரிவித்தனர். நம்ம எலெக்ஷன் கமிஷன் அவரை சிஇஓ என்ன பண்றாங்கன்னா, இம்மிடியேட்டா பண்ணி முடிங்கன்றாங்க. அவங்க அவ்வளோ மாதிரி எல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருந்த இடத்துல வேலை டேபிள் ஒர்க்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இது ஃபீல்டு ஒர்க் போகணும். நம்ம கிராம உதவியாளர் இருந்து சத்துணவு அமைப்பாளர், நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாம் போறாங்க. நம்ம தேர்தல் ஆணையம் இதில் செயல்பட்டு தேர்தல் ஆணையம் பிஎல்ஓக்கும் சரி சூப்பர்வைசருக்கும் சரி நம்ம இப்போ கலெக்டருக்கு பர்சன்டேஜ் போட்டு கலெக்டர் ரிவ்யூ பண்ணுறாங்க. இத்தனை ஸ்டேஜில் இருக்கீங்க, 38வது மார்க், 30 ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், அந்த ரிவ்யூ பண்ணுறதை நுப்பாட்டி நம்ம நிதானமாக பயிற்சி கொடுத்து கொண்டு போனாதான் இந்த சிறப்பு திருக்க முறையை நம்ம அழகாக கொண்டு போக முடியும். எடுத்தவங்க கொண்டு போனீங்கன்னா அந்த வேலையை அப்படி தான் இருக்கும். வீட்டில் வாக்காளர் இல்லை என்றால் அந்த வீட்டிற்கு 3 முறை செல்ல வேண்டும் என்றும், காலதாமதங்களுக்காக அலுவலர்கள் மீது அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் எச்சரிக்கை நோட்டீஸ்கள் அனுப்பப்படுவதாகவும் அலுவலர்கள் குற்றம் சாட்டினர். போதிய கால அவகாசம் வழங்கப்படும் வரை பணி புறக்கணிப்பு தொடரும் என வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு அரசியல் கட்சி தலைவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். போதிய பயிற்சி இல்லாததால் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரளாவிலே இதற்கென்று நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர், பூத் லெவல் ஆபீசர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலையை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பல இடங்களில் பூத் லெவல் ஆபீசர்ஸ் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த பணிகளை எங்களால் செய்ய முடியாது என்ற அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது மிக பெரும் சவாலாகவும் மன உளைச்சலை தருவதாகவும் இருக்கிறது. இதனை எங்களால் இந்த குறுகிய காலக்கெடுவுக்குள் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை வெளிப்படுத்தி வருகிறார்கள். நீங்கள் இந்த வேலையை செய்கிற அலுவலர்கள் அவர்களுக்கு போதிய பயிற்சி கொடுக்கல.
போதிய அவகாசம் கொடுக்கல, அவர்களது அன்றாட வேலைகளிலிருந்து முழுமையாக அவர்கள் விடுவிக்கப்படலை. 100 பணிச்சுமையோடு முன் தயாரிப்பில்லாமல், பயிற்சி இல்லாமல் அவர்களை களத்தில் இறக்கியிருக்கீங்க. அப்படி களத்தில் இறக்குற பொழுது இயல்பாகவே அவர்கள் தங்களை முழு ஈடுபாட்டோடு அவர்களால் ஈடுபட முடியாது. ஏன்னா அரசியல் கட்சியினுடைய பாக முகவர்களோ அல்லது மக்களோ கேட்கிற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன் பதில் சொல்ல முடியாதுன்னா, இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்களில் 60% வாக்காளர்களை நீங்கள் இப்பொழுது நட்டாத்தில் கொண்டு போய் நிறுத்துறீங்க. 2002, 2005 வாக்காளர்கள் இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்களில் 40% தான். அதற்கு பிறகு 60% வாக்காளர்கள் இப்பொழுது என்ன, அவர்களை எப்படி சேர்ப்பது என்பதற்கான ஒரு தெளிவான பதில் உங்ககிட்ட இல்லை. அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஆரம்ப நிலையிலேயே தோல்வியடைந்து விட்டது. அவர்கள் தந்திருக்கிற பூர்த்தி செய்ய வேண்டிய ஃபார்ம் இருக்கிறது அல்லவா, அதுவே முதல் வரி துவங்கி கடைசி வரை குளறுபடியாக இருக்கிறது. படித்தவர்களை முதல்வர் சொல்வதோடு படித்தவர்களே தடுமாறுவார்கள். பாமரர்கள், எளிய மக்கள் எப்படி இந்த முயற்சியெல்லாம் இதற்குள் ஒரு எஸ்ஐஆர் என்பதே நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. எஸ்ஐஆரை தோலுரித்தால் அதில் தேசிய குடியுரிமை சட்டம் தெரியும். அதையும் கொஞ்சம் உற்று பார்த்தா சிறுபான்மை மக்கள் தெரிவார்கள், பிறகு அகதி முகாம் தெரியும். நோக்கம் அதுதான். இந்த எஸ்ஐஆருடைய மறுபக்கம் தேசிய குடியுரிமை சிறுபான்மை மக்களை பாதிக்க செய்கிற சூழ்ச்சி இது. பீகார் இடைத்தேர்தல் 100% அப்படியே தமிழகத்தில் வெற்றியாக வரும். 220 இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்று ஒப்புரவற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026 வருவார், நிதிஷ்குமாரை போல. அதிகமாக இருக்கு, அவர் கம்மியாக சொல்கிறாரு. நிறைய பேர் இப்போ நம்ம ஊர்லேயே திண்டுக்கல் தொகுதியிலே 40,000 50,000 ஓட்டுகள் பாதிக்கும். ரெட்டை ஓட்டு, இறந்தவர்கள் கணக்கெடுக்கவே இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துடும். பீகாரின் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான். அவருக்கு நீங்கள் அவரை தான் கேட்கணும், எங்களை கேட்டால் அவருக்கு. சார், ஒருங்கிணைக்க சொன்ன பாஜக அடுத்து என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க? பாஜக எப்போதுமே எனக்கு அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததில்லை. அமித்ஷா நான் அவர்களை சென்று பார்த்தேன். பார்க்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அது உங்களை போன்ற நண்பரிடத்தில் எடுத்து சொல்ல இயலாது. அரசியல் நாகரிகமாக இருக்காது. இல்லை நான் சொல்லிடுறேன். அன்றைய தினம் நான் சொல்லுகின்ற போது அழைக்கப்பட்டேன், நான் சென்றேன் என்று சொன்னேன். நானும் சென்று அவர்களை சந்தித்தேன். ஒரு முறை அழைத்தார்கள், 2வது முறை நானே சென்று அவரிடத்திலே அனுமதி பெற்று பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. 3 முறை சந்திக்கப்பட்டிருக்கிறார். நீங்க டிடிவி சார் எல்லாரும் சேர்ந்து விஜயோட ஒரு கூட்டணி வைக்க போறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது. இல்லை, என்னை பொறுத்தவரை எந்த கருத்தும் நான் சொல்வதற்கு இப்போது இயலாது. விஜய் எஸ்ஐஆரை எதிர்த்து போராடினாரா, திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு? எஸ்ஐஆரை எதிர்த்து போராடினா நேரே டெல்லியில் இருக்குது உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்குது. ஞானேஷ்குமார் தான் அதனுடைய தேர்தல் ஆணையுடைய தலைவர். அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். இங்கே மாநிலத்தில் போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு மாநில அரசுக்கு எதிராக போராடினா இது போராட்டம் ஒரு கண் துடைப்பு போராட்டம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே நானும் போராடுறேன் எஸ்ஐஆருக்குங்கிறத மக்கள் நம்பலை. அதனால்தான் அந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டங்கிற போர்வையில் தமிழக அரசை விமர்சனம் பண்ணாங்களே தவிர அந்த எஸ்ஐஆருக்கு விரோதமாட்டு எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. அவரே தட்டு மாதிரி நடக்காரு. அவர் ஆலோசனை வழங்கி என்னத்தை நடக்க போது நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் பிரசாந்த் கிஷோர் சொன்னேன். ஜமுக்காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழி தூற்றுவதன் மூலம், இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது. மக்கள் மன்றத்தில் வைகோ என்றால் நேர்மையின் நெருப்பு, நாணயத்தின் கவசம் என்பதை என்னுடைய 61 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன். நான் மடியும் வரை அந்த நற்பெயரை காப்பாற்றக்கூடியவன் தான் நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஒரு இலக்கை நோக்கி. உதாரணத்துக்கு ஒரு நெடுந்தூர இலக்கை நோக்கி, நான் புனிதமான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். அப்படி போய்கொண்டே இருக்கிற போது பக்கத்திலே இருந்து ஒரு நரி
பலமாக ஊளையிடுகிறது. நான் உடனே நின்று என் பயணத்தை நிறுத்திவிட்டு, யார் என்று நினைத்தாய், நான் அவனாக்கும் இவனாக்கும் என்று அந்த ஊளையிடும் நரியிடம் போய் சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அதை போல இப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் சொல்வதும் அதை போன்றதுதான் என்று என் கருத்தை பதிவு செய்கிறேன். எதுக்காக நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆகா, அங்க போகக்கூடாதியா. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போம்னா எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல, நம்ம ஒழிச்சாவது வைப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம், இனிமே எவனும் வந்து தூக்கி போயிட்டான் அப்படின்னு எடுத்த முடியல. இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சொன்னாங்க. ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள்லாம் இருந்தே தீரும், புரிந்து கொள்க. அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது பாசிசம், அது எங்களுக்கு வேண்டாம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்து திமுக தான் முறைகேடா பயன்படுத்துது, குறிப்பா டிவிகே வாக்குல நீக்கிறதுக்காக திமுகவை சேர்ந்த கட்சிக்காரர்கள் போய் அந்த வேலையை செய்யறாங்க விஜய் சொல்றாரு. திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்கு. அப்புறம் திமுக வந்து டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இது வந்து ஏற்புடையதாக இல்லை. அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்டிக் ஆன் ஆகிருக்குது. வெறும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை, அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை. ஆனால் நடிகர் நம்முடைய தவிக தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டிக்காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு எஸ்ஐஆர் தான் காரணம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் வ.உ. சிதம்பரம் சிலைக்கு மாலை அணிவித்து பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் எஸ்ஐஆர் பணிகளை வாக்குச்சாவடி அலுவலர்கள் புறக்கணிப்பதற்கும் ஆதரவு தெரிவித்தார். 300 பூத்து நம்ம திண்டுக்கல் தொகுதிக்கு, அந்த மாதிரி 234 தொகுதிக்கு எவ்வளோ எல்லாத்துக்கும் ஆள் போட்டு சம்பளம் கொடுத்தா தானே பண்ணுவாங்க. ஏற்கனவே கொடுக்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களை வேலை வாங்கினா எப்படி பார்க்க முடியும்? அரசு ஊழியர்கள் செய்வது சரி, 100க்கு 100 சரியானது. சீமான் சொல்லியிருக்காரு, இந்த எஸ்ஐஆர்னால 1 கோடி வாக்குகளை வந்து இந்த தடவை வந்து மைனஸில் வரும். அதிகமாக இருக்கு, அவர் கம்மியாக சொல்கிறாரு. நிறைய வரும். இப்போ நம்ம ஊர்லேயே திண்டுக்கல் தொகுதியிலே 40,000-50,000 ஓட்டுகள் பாதிக்கும். ரெட்டை ஓட்டு, இறந்தவர்கள் கணக்கெடுக்கவே இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துடும். பீகாரின் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான். மாற்று அரசியல் என்பதே பாசிசம் என கடுமையாக விமர்சித்துள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பாசிசம் தங்களுக்கு தேவையில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தஞ்சாவூரில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் ஜனநாயகம் வேண்டாம் என்று நினைப்பதே மாற்று அரசியல் என்றும் சாடினார். நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆகா, அங்க போகக்கூடாதியா. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போம்னா எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல, நம்ம ஒழிச்சாவது வைப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம், இனிமே எவனும் வந்து தூக்கி போயிடலாம் அப்படின்னு எடுத்த முடியல. இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சொன்னாங்க. ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள்லாம் இருந்தே தீரும், புரிந்து கொள்க. அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது பாசிசம், அது எங்களுக்கு வேண்டாம். இந்த அரசியல் செய்தி போதுமானது. நெல்லை அருகே பசுமை குடில் அமைத்து இயற்கை முறையில் மாதம் 30 லட்சம் காய்கறி நாற்றுகளை விவசாயி ஒருவர் உற்பத்தி செய்து வருகிறார். இந்த நாற்றுகளை வாங்க வெளிமாவட்ட விவசாயிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
செயற்கை ரசாயனங்கள் மூலம் விளைவிக்கப்படும் காய்கறிகளை காட்டிலும் இயற்கை விவசாய பொருட்களை வாங்க பொதுமக்கள் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மானூரைச் சேர்ந்த பாஸ்கர் என்ற விவசாயி பசுமை குடில்கள் அமைத்து காய்கறி நாற்றுகளை இயற்கை முறையில் தயாரித்து வருகிறார். இதில் கத்தரிக்காய், மிளகாய், தக்காளி உள்ளிட்ட காய்கறி வகைகள் நாற்றுகளாக தயாரிக்கப்படுகின்றன. இப்போ ஆரம்பத்திலே மற்றவங்க வந்து கெமிக்கலில் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஆர்கானிக்கில் பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், அசோசியஸ், சூடமோனஸ் இந்த மாதிரி கலந்து நோயற்ற நாற்றை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு ஒரு 13 வருஷமாக சப்ளை பண்ணிக்கிட்டு வரோம். மாதத்துக்கு 30 லட்சம் நாற்று வரைக்கும் 20 to 30 லட்சம் நாற்று வரைக்கும் உற்பத்தி பண்ணி தரமான சீடு எடுத்து ஒரு அரசாங்க அனுமதியோட எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆத்ம திருப்தியோட இந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். கோவையில் இருந்து விதைகளை வாங்கி வந்து குழித்தட்டுகளில் பயிரிட்டு பசுமை குடில்களுக்குள் சில நாட்கள் வைக்கப்படுகின்றன. பின்னர் 35 நாட்களுக்கு பிறகு முளைக்க வைக்கப்படுகின்றன. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 30 லட்சம் காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. காய்கறி நாற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தரி, தக்காளி, மிளகாய், அது போக பூ நாற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா கேந்தி நாற்று, இது 4மே நல்ல தரமான நாற்றா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். தரம் மட்டும் எல்லாத்துலேயுமே சிறந்ததாக இருக்கனால விவசாயிகள் அதிகமாக தேடி வராங்க. இயற்கை காய்கறி நாற்றுகளுக்கு கிடைத்துள்ள வரவேற்பு காரணமாக பொதுமக்களுக்கு வழக்கமான விலையிலும் விவசாயிகளுக்கு சலுகை விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நாற்று பண்ணையில் வந்து லட்சக்கணக்கான நாற்றுகளை வந்து இயற்கையான முறையில் வந்து விவசாயம் செய்து பலருக்கும் வந்து விற்பனை செய்து வராரு. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.